என ஏற்கனவே பிறந்த வழிவளோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளோ ஒளி சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஏண்டி சரின்னு சொல்லு, நிக்கிறாங்கல்ல சொல்லுன்னு சொன்னேன். ஏன்னா இப்பதானம்மா பொண்ணு பார்த்துட்டு போனாங்க, அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் சொல்றீங்க, கொஞ்சம் லேட்டா செய்யக்கூடாதா? இல்ல புரியல, லேட்டானா இன்னும் 4 வருஷம் கழிச்சு செய்யலாமா? சொல்லு, அதான் லேட்டுன்னா என்ன சொல்றா? வயசு பொண்ணு ஆயிட்டுன்னு பாக்குறேன், இல்ல இழுத்து வச்சு அறுத்துடுவேன் நாக்க. ஆண்டி ரொம்ப பக்கமா இருக்குன்னு சொல்றாங்களா இல்ல நிச்சயதார்த்தமே வேணாம்னு சொல்றாங்களா? ஐயோ தம்பி, அவ அப்படி சொல்லல, இப்பதானே பார்த்துட்டு போனாங்க, இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு வைக்கலாம் இல்லையா? ரொம்ப சீக்கிரமா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றா, வேற ஒண்ணும் இல்ல. நிச்சயதார்த்த போய் வேணான்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அவளை என்ன கேட்டுக்கிட்டு, நீ போய் அம்மா கிட்ட சொல்லு, எந்த நாளா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு, சரியா? அப்படியா ஆண்டி? சரி சரி. இல்ல அவங்க சொன்ன தோரணை பார்த்தா இந்த கல்யாணமே வேணாம் நிச்சயதார்த்தம் வேணாம்னு சொல்ற மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். வேற ஒண்ணும் நீங்க தப்பா நினைச்சிட கூடாது. பரவாயில்ல, இருக்கட்டும் தம்பி, நான் போய் என்ன நினைக்க போறேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ போய் அம்மா கிட்ட சொல்லு. எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையே, ஏதோ கல்யாணமே வேணான்ற மாதிரி சொல்கிறா. பார்ப்போம். ஆண்டி அவங்க யாரு? அவங்க தெலுங்குல பேசுகிறாங்க, ஏதோ செல்விக்கு அண்ணின்னு சொல்கிறாங்க, ஒன்றும் புரியல. நீங்கள் அன்னைக்கு எதுவுமே எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. ஸ்நேகிதின்னு சொன்னாங்க, இவ்வளோ விளக்கமாக கேட்குறாங்க. ஆமாம்மா, நீ நினச்சதெல்லாம் உண்மைதான். அவள் என் மருமக தான், திடீர்னு கல்யாணம் ஆகிட்டு பற்றியா? அதை சொல்ல முடியல, வேற ஒன்றும் இல்லை. சொல்லக்கூடாதுன்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன ஆண்டி, லவ் மேரேஜா? ஆமாப்பா, லவ் மேரேஜ் தான். அதான் திடீர்னு கல்யாணம் கட்டிக்கிட்டாங்க, சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்களா? அதான் உங்களுக்கெல்லாம் யாரும் சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. என்ன நினச்சிப்பீங்களோன்னு காட்டியிருந்தா நான் சொல்லலை, வேற ஒன்றும் இல்லைப்பா. பரவாயில்ல, இருக்கட்டும் ஆண்டி, இதுவும் எங்க குடும்பம் மாதிரி தானே. எதுவா இருந்தாலும் எங்ககிட்டயும் சொல்லுங்க. லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டாரு, அந்த பொண்ணை ஏமாத்திட்டு ஒண்ணு போலியே. பரவாயில்ல ஆண்டி, எங்களுக்கு பெருமையா தான் இருக்குது. லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் கட்டுறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதுல போய் என்ன நீங்க எங்க கிட்ட மறைக்கணும்னு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்கெல்லாம் சந்தோஷமா ஏத்துப்போம். இந்த விஷயத்த பத்தி நான் அம்மா கிட்டயும் சொல்றேன். அவங்க அம்மா கிட்டலாம் எப்படி நான் சொல்கிறதுன்னு இருந்தேன். இந்த தம்பியே சொல்கிறேன்னு சொல்கிறாரு. இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் அவங்க காதில் விழுந்தா சரி. என்ன ஆண்டி யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, தம்பி சொன்னார் இல்லையா, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். தம்பி, உங்கள் அம்மா கிட்ட தாராளமாக சொல்லுங்க, அதில் போய் என்ன இருக்கு? சரிங்க ஆண்டி. అన్నయ్య గారు ఇప్పుడు తెలుసుకున్నారా, నాది లవ్ మేరేజే. ఇప్పుడు తెలుసుకున్నారా? நீங்க தான் துருவி துருவி கேட்டுட்டு இருந்தீங்க. எங்க மாமியார் புட்டு புட்டு வச்சுட்டாங்க, చూసారా? ஏமா தாயே, நீ இழிக்கிறத கொஞ்சம் நிறுத்து, பயமா இருக்கு. வந்தவங்க பயந்துட்டு ஓடாம போ, அவங்களுக்கு காப்பி தண்ணி ஏதாச்சும் கொண்டு வா. அழகே அத்தையா. ஆண்டி, எங்களுக்கெல்லாம் எதுவும் வேணாம் ஆண்டி, உங்க பொண்ணை பார்த்ததே எனக்கு போதும். என்ன தம்பி சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, உங்களை முன்னாடியே பார்த்தது போதும்னு சொன்னேன். எங்களுக்கு எதுவும் டீ காஃபி எல்லாம் வேணாம் ஆண்டி, வரும்போது தான் குடிச்சிட்டு சாப்பிட்டு வந்தோம், நாங்க கிளம்புறோம். நல்லா சமாளிக்கிறல. சரிங்க ஆண்டி, நாங்களும் கிளம்புறோம், ரொம்ப நேரம் ஆயிட்டு. கொஞ்சம் முகத்தை நல்லா வை செல்வி, வந்தவங்க என்ன நினைப்பாங்க கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். அவங்க அம்மா கிட்ட போய் நீ இப்படியெல்லாம் இருக்கிறேன்னு அவன் சொன்னான், இந்த கல்யாணம் நடக்குமா, உனக்கு இஷ்டம் இல்லைன்னு நினச்சிக்க மாட்டாங்களா? ஏன் இப்படி பண்ணுற? சொல்கிறதே கேளு, சிரிச்ச மாதிரி இரு, அப்போதான் அந்த பையன் உன்னை பார்த்தா ஆசையாக பேசுவான், புரியுதா? ஏய், மரம் மாதிரி நிற்காம அவளுக்கு எதனா சொல்லி கொடு. வந்தவங்க கிட்ட எப்படி பேசணும் ஏது பேசணும்னு சொல்லு. அப்படியே நிற்கிறா பிடிச்சி வச்சு கொழுக்கிட்ட மாதிரி. அழகே அத்தையா. என்ன அழகையோ, எது சொன்னாலும் மண்டே மண்டே ஆட்டு, வேற ஒன்றும் செய்யது கிடையாது. உன்னதான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சா? அந்த பையன்கிட்ட ஒரு 4 வார்த்தை நல்லா தான் பேசு, உம்முன்னு இல்லாம. அப்புறம் செல்வி, போயிட்டு வரோம், ஜாலியாக இரு. கல்யாண பொண்ணு கலகலான்னு இருக்க வேணாவா? அப்புறம் என் ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்தேன். அன்னைக்கு கொடுத்தீங்க. பின்ன ஒரு ஃபோன் தான் பண்ணேன், அதே மாதிரி உன் ஆளும் ஃபோன் நம்பர் கொடு நீ டார்ச்சர் பண்ணுறான். நான் கொடுக்க மாட்டேன், நீ சொல்கிற வரைக்கும் அவனுக்கு நான் ஃபோன் நம்பரே கொடுக்க மாட்டேன், சரியா? நீ சொல்லு, கொடுக்கட்டா? சொல்லு. வேணாம், கொடுக்காதீங்க. ஏன்? இல்லை வேணாம். அதான் ஏன் கேட்டேன். உன் வருங்கால கணவன் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு, இதில் போய் என்ன கொடுக்குறேன், நீ பேசு. இல்லை வேணாம், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு அவங்ககிட்ட பேசுறதுக்கு. நானே எப்படின்னா பேசுவேன், நீங்கள் கொடுக்காதீங்க. அப்படி சொல்றியா? சரி, கொடுக்கல. அப்புறம் போயிட்டு வரட்டுமா? அப்புறம் பின்னாடி ஜொல்லு பார்ட்டி உன் ஆள் வராங்க, நல்லா ஏதாச்சும் பேசி விடு. அப்புறம் ஆந்திரா அக்கா, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. சிவா, சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பி வாழ, சீக்கிரமா போவோம், மழை வர மாதிரி இருக்கு. சரி சரி, வரேன். போயிட்டு வரேன். சரிம்மா. செல்வி செல்வி செல்வி, நான் போயிட்டு வரட்டுமா? இங்க கொஞ்சம் பாருங்களேன். செல்வி உள்ளதான். எனக்கு காது நல்லாவே கேக்குது, போயிட்டு வாங்க. அத என்ன பார்த்து நீங்க சொல்லக்கூடாதா? பரவாயில்ல, இருக்கட்டும்.
ஒரு தடவை என்னை திரும்பி பாருங்க செல்வி. நான் இங்க வந்ததே உங்களுக்காக தான் தெரியுமா? நிச்சயதார்த்தத்தை பத்தி போன்ல உங்க அம்மா கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் சொன்னா அவங்க வேணாம் நான் சொல்லிடுவாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக இங்க வந்தேன்? உங்களை பார்க்கணும் தான். இப்படி நீங்க திரும்பி நிக்கிறீங்க. ப்ளீஸ் ஒரு தடவை என்னை பாருங்க. ஆ, பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க கிளம்புங்க. அந்த சொல்லிட்டீங்க இல்லையா, கிளம்புங்க. கிளம்பு கிளம்புன்னு சொல்லாதீங்க செல்வி. ஒரு மாதிரியா இருக்கு. மறுபடியும் உங்களை நான் எப்போ பார்க்கணும்? சீக்கிரமா நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் நடந்துடணும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன் தெரியுமா? அப்பா, ஒரு வழியா என்ன நீங்க திரும்பி பார்த்துட்டீங்களா? எனக்கு இது போதும், எனக்கு இது போதும். நிச்சயதார்த்தப்போ உங்களை பார்க்குற வரைக்கும் எனக்கு இது போதும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் போயிட்டு வரட்டுமா? என்ன செல்வி அடிக்கடிக்கு அமைதியாயிருந்தீங்க? ஒன்றும் இல்லை. தெலுங்கு பொண்ணே, நாங்க போயிட்டு வரோம். ஆ சரி அண்ணையா. செல்வி நான் போயிட்டு வரேன். செல்வி அச்சோ, மாப்பிள்ளை முகத்தை ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டாரு. ஏம் చేసేది? நானே பேசுறேன். అలాగే అన్నయ్య, నా చెల్వి కిட்ட சொல்லிடுறேன். போங்க, చెల్వి அப்பவே தலைவலிக்குதுன்னு చెప్పింది. అందుకే ఇలా ఉంది. నేను చెప్తాను, நீங்க போயிட்டு வாங்க, நான் சொல்றேன். ஓ அப்படியா? சரி சரி நான் போயிட்டு வரேன். ஆண்டி நான் போயிட்டு வரேன். சரி தம்பி, போயிட்டு வாங்க. இங்க பாரு செல்வி, கண்டது போட்டு மனசை குழப்பாம ஆகிற வேலையை போய் செய்ப்போ. இன்னும் 2 நாள் நிச்சயதார்த்தம், எல்லா ஏற்பாடும் செய்யணும் சரியா? கண்டது போட்டு குழப்பாம போய் ஆகிற வேலையை போய் பாரு. அம்மா, எனக்கு இன்னும் ஒரு மாதிரியா இருக்குமா. எனக்கு இந்த கல்யாணம் வேணாமா. என்ன சொன்ன? செவ்வுல 2 விட்டம் வச்சுக்கேன், கழுத்து அந்த பக்கம் திரும்பிக்கும். நாயே, அப்பால் பட்டு சம்மந்தத்தை கூட்டிட்டு வந்தா இப்ப வேணா அப்ப வேணான்னு என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் இருக்கணுமா சாவணுமா? கொஞ்சம் சொல்லு பாப்போம். ஏம்மா, என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. மனசால நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேம்மா. இப்போதான் நீங்கள் கதிர வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க. அந்த காயமே இன்னும் எனக்கு ஆறல. மறுபடியும் ஏமா எனக்கு வலியை கொடுக்குறீங்க? என்னால் தாங்க முடியலம்மா, என்னால் முடியலம்மா. கதிரை ரொம்ப நான் நம்பணுமா. ஆனால் ஏன் இப்படி செஞ்சான்னு எனக்கு தெரியல. ஒரு வாட்டி நான் பேசி பார்க்கட்டுமாம்மா? எட்டு செருப்ப நாயே, அவன் அவ்வளோ அசிங்கப்படுத்தி அமுச்சிருக்கிறான்னு சொல்கிறேன். கிளிப்புளிக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். மறுபடியும் போய் பேசுவியா? அப்படின்னா அவன் மேலே ஏக்கம். அவ்வளோ விளைஞ்சு கிடைக்கியா நீ? அவ்வளோ திமிரு எது கிடக்கா? இரு கையை கால் உடச்சி உனக்கு வீட்டுக்குள்ளே வச்சாதான் நீ அடங்குவேன். எவ்வளோ திமிரு உனக்கும். அப்பா அம்மாவுக்கு அவமானம் ஏற்பட்டுடுச்சே, அதுக்கு என்ன வழின்னு தெரியாமல் நீ எல்லாம் ஒரு மனுஷியா? சி அத்தை காரு, செல்வி பாவம் அத்தை காரு, அவன் மனசை புரிஞ்சுக்கோங்க. அடச்சி, வாய முடு. உன் புத்தி தானே வரும். என்ன உன்ன மாதிரி அவளை செஞ்சு விட்டுலான்னு பாக்குறியோ? இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை. எங்கிருந்து வந்து அங்கேயே போயிடுவேன். சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டு உள்ளப்பா. அத்தை காரு, நீங்க நன்னை ஏன்னு கவலைட்டாலும் சொல்லுங்க. ஆனா செல்வி பாவம் அத்தை காரு, அவ ரொம்ப பாவம். ராத்திரில தூங்கவே மாட்டேங்கிறா. அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அத்தை காரு. 2 பேரும் கேட்டுக்குங்க. இந்த கல்யாணத்துல தான் இந்த வீட்டோட மானம் மரியாதை எல்லாமே அடங்கியிருக்கு. கஞ்சோ கூழோ அது என் வீட்டோட கௌரவமா குடிச்சிட்டு இருக்கிறேன். யாருக்கிட்ட கை நீட்டி 10 ரூபாய் வாங்கினது கிடையாது, கொடுத்தது கிடையாது சரியா? என் உழைப்பு என்னுடைய சௌகரியம். நீங்க 2 பேரும் ஏதாச்சும் கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, 2 பேருமே வீட்டில் இருக்க மாட்டீங்க, ஜாக்கிரதை. அது மட்டும் ஏய், நீதான் உன் புருஷங்கார உன்னையும் இந்த வீட்டில் இருக்கணும்னா பேசாம நான் சொல்ற பேச்சு கேட்டுக்கிட்டு இருங்க. இல்ல மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. சும்மா அவளையும் கெடுத்து விட்டுக்கிட்டு போங்க உள்ள. போன்னு சொன்னேன். நானே இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ மாட்டி நீ இருக்கேன். வந்துட்டாளுங்க, அவன் மேல ஆசை இவன் மேல ஆசைன்னு. அவ்வளோ அரிப்பு இவளுங்க. இல்ல சூடு செல்வி, நீ பாதை எனக்கு ரொம்ப நல்லா புரியுது தெரியுதுமா. நீ ஏதாச்சும் அந்த பையன்கிட்ட பேசணும்னா என்கிட்ட சொல்லு. నేను నీకు హెల్ప్ చేస్తాను. లవ్ చేస్తే பிரிஞ்சு போனா எவ்வளோ வலி இருக்குன்னு நாக்கும் తెలుసు. నువ్వు బాధపడకు. உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் இல்லை அந்த பையன்கிட்ட நேரில் பேசணுன்னாலும் నువ్వు చెప్పు. நான் அவங்க வீட்டுக்கே போயிட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறேன். ஏమంటావు? அண்ணி, நீங்கள் சொன்னதே எனக்கு போதும் அண்ணி. எனக்கு யாரையும் பார்க்கணுன்னு எனக்கு விருப்பம் இல்லை. எது எப்படி நடக்குதோ அப்படியே நடக்கட்டும். ஆனால் ஒரு விஷயம் அண்ணி, இந்த ஆள் மட்டும் என் கழுத்தில் தாலி காட்டினா அடுத்த நிமிஷம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இதுதான் உண்மை. அம்மா 1000 சொல்லட்டும், என்னால் சமாதானமே படுத்திக்க முடியல. அங்கே என்ன நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஒருவேளை இவங்கெல்லாம் சேர்ந்து போய் சொல்கிறாங்களா என்னன்னே புரியல. இதுக்கு உள்ள ஒரே முடிவு கட்டணும்னா
அந்த கதிரை பார்த்தா மட்டும்தான் எனக்கு உண்மை தெரியும். அது வரைக்கும் எனக்கு யாரையும் நம்புறதுக்கு முடியல அண்ணி. செல்வி, నువ్వు కరెక్టా చెప్పావు. నిన్ను కదిరియు రెండు పేరుని పిరిచి வைக்கலான்னு கூட இவங்க பிளான் பண்ணி வீళ్ళు చెప్పొచ్చాం కదా. ఏమో తెలీదు. நீ கதிரை கூப்பிடு, நம்ம பேசுவோம். அப்ப தெரிஞ்சு போயிடும் இல்லையா? ఏం చెప్తావు? அவனுக்கு சொல்லலாமா? பார்ப்போம் அண்ணி, இன்னைக்கு ஒரு நாள் பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கதிர் எப்படி இருந்தாலும் என்கிட்ட பேசுறதுக்கு அவர் வந்தே தீரணும். அப்போ நான் கேட்டுக்கிறேன், விடுங்க. அது வரைக்கும் அவரை பார்க்கறது வேணும், அவர்கிட்ட பேசுறது வேணும். அவராக அவரே வரட்டும், அப்புறம் பார்த்துப்போம், விடுங்க. செல்வி, ஆ ரோசு, கதிர் உனக்கு ஃபோன் பண்ணாரு இல்லை? அப்போ என்ன நடந்துச்சு? அம்மாவும் அப்பாவும் அப்படியெல்லாம் சொன்னதுனால கதிர் மேலே ரொம்ப கோபமாக இருந்தேன். அதனால் அவரை நான் பேசவே விடலை. நானே பேசி நானே ஃபோன் வச்சுட்டேன். இதுதான் நடந்துச்சு. அவர் ஏதாச்சும் எங்கிட்ட சொல்ல வந்தார், நான் தான் அதை பொறுப்பெடுத்தாமல் நானாக பேசி ஃபோனை வச்சுட்டேன். இதுதான் நடந்துச்சு. அதனால தான் மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை அவர் ஏதாச்சும் உண்மையை சொல்லியிருப்பாரோன்னு ஒரு சந்தேகமாக இருக்கு అన్నీ. అప్పుడేనా ఈరోజు వెయిట్ చేస్తాం, ఏం జరుగుతుంది చూస్తాం, சரியா? என்ன சிவா அமைதியா வர? அமைதியா இருக்கிறத பார்த்தா பெருசா யோசிக்கிற போல. எனக்கு தான் சொல்லு மேல. ஒன்றும் இல்லை தாயே, சும்மா தான். என் வருங்கால பொண்டாட்டி பார்த்தா பிறந்து எதை பற்றி யோசிக்கணும் கூட தோணலை. நீ என்னவோ யோசிக்கிறேன்னு சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ நிச்சயதார்த்தம் நடக்கணும், அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதோ உம்முன்னு இருக்கிறானுன்னு இப்போ தான் சந்தோஷமாகவே இருக்கேன். அது தெரியுமா? சிவா, நான் உன்னை சொல்கிறேன், தப்பாக நினச்சிட கூடாது. என்ன சொல்கிற? ஏ கீர்த்தி, என்ன நீ சொல்றது? நான் எதுக்கு உன்னை தப்பா நினைக்க போறேன்? உன் மனசுல எது பட்டாலும் தாராளமா சொல்லு. நான் உன் ஃப்ரெண்டு. ஏன் அப்படியெல்லாம் கேட்குற? என்ன என்ன விஷயம் சொல்லு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, இந்த கல்யாணத்தில் செல்விக்கு இஷ்டம் இல்லாத போலே இருக்கே, கவனிச்சியா நீ? அப்படியா? எதை வச்சு சொல்ற? இல்லை, நீ நிச்சயதார்த்தத்தை பற்றி சொல்லும்போது அவன் முகத்தில் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. அதை நீ கவனிச்சியா? நான் கவனிச்சேன். எனக்கு என்னவோ டவுட்டாக தான்ப்பா இருக்குது, சந்தேகமாக தான் இருக்குன்றேன். ஏ என்ன கீர்த்தி, நீயே தப்பா நினைக்கலாமா? அவ அப்படி பண்ணதுக்கு காரணம் இருக்கு. நம்ம திடீர்னு போய் நின்ற உடனே அவளுக்கு எப்படி பேசணும், என்ன பண்ணணும் தெரியாம தான் முழிச்சிருப்பா. அதை பார்த்த உடனே உனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலப்பா. ஆமாம், நீ தான் அவளை பார்த்த உடனே அப்படியே அழகுல மயங்கி போயிட்டியே. நீ அரை மயக்கத்தில் தானே எங்ககிட்டயே பேசிக்கிட்டு இருந்தேன். உனக்கு எப்படி தெரியும் யார் எப்படின்னுட்டு? நான் நல்லா கவனிச்சப்பா, இந்த கல்யாணத்தில் அவளுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏ சிவா, நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்க, என்ன நடக்கு ஏது நடக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு பொம்பளை பிள்ளை விஷயம் பார்த்தியா. எனக்கு என்னவோ அன்றைக்கி கோயிலில் பார்த்தேன் பார்த்தியா ஒரு பையன், அந்த பையன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. நீ கவனிச்சிருக்கியா அவங்க ரெண்டு பேரையும் எப்பனா? கீர்த்தி, என்ன சொல்ற? அந்த பையனா? அந்த பையன் மேல உனக்கு சந்தேகமா இருக்கா? எனக்கு ஒன்றும் தெரியலப்பா. லே, இப்படியெல்லாம் இருந்துடாதுலே, அப்புறமா உனக்கு அறிவே இல்லைன்னு நினச்சிக்குவாங்க, பார்த்துக்க. சும்மா சொன்னேன். அந்த பக்கம் பார்த்து ஓட்டுலே, முன்னாடி வண்டி போகுதுலே, பார்த்து ஓட்டு. இப்படியே பேசிக்கிட்டு இரு, போற வண்டி மேல இடிக்கிறேன், கீழே விழுவில்லையா? அப்ப தெரியும் நான் யாரு நீட்டு. என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா உனக்கு? இல்லப்பா இல்ல, பார்த்து ஓட்டு திரும்பு. கொஞ்சம் பார்த்து பேசம்மா நீயும். ஆமா, நீ சொன்னவனதான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. அன்னைக்கு பொண்ணு பார்க்க போனோம் இல்லையா, அந்த பையன் அவங்க அப்பா எல்லாம் கூட வந்திருந்தாங்க இல்லையா? அப்போ நானும் செல்வியும் தனியா பேசும்போது அந்த பையனும் தான் வந்தானே. அப்போ எனக்கு கொஞ்சம் டவுட்டே இருந்துச்சு. தெரியலையே என்னன்னுட்டு. சும்மா இருந்தவனே ஏதோ ஒன்று சொல்லி விட்டுட்டேன். இப்போ எனக்கு மண்டையே குழம்புது போப்பா. யாரை நம்புறது யாரை விடுறதுன்னு தெரியல. எது எப்படியோ இப்போ அந்த பொண்ணை நம்ம பார்த்தாச்சு, அவ்வளோதான் நான் கட்ட போறேன். சரியா? எந்த கதையை பத்தி பேசாம விடு. இதுக்கு தான் சொன்னது லூஸ் சொன்னிக்கிட்டு. லே, என்னெல்லாம் பேசுகிற? கொஞ்சம் தெரிஞ்சுக்கன்னு சொன்னது. தெரிஞ்சுக்கனா இந்த பொண்ணு ஏதாச்சும் லவ் கிவ் பண்ணுறாளான்னு தெரிஞ்சுக்கன்னு சொன்னது. லவ் பண்ணுற பொண்ணு கல்யாண கட்டத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்குள்ளே எதனா சண்டை வந்து கல்யாணத்தப்போ ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன செய்யறது சொல்லு பார்ப்போம். அப்புறம் இந்த பொண்ணு ஏதாச்சும் ஓடி போயிடுச்சுன்னா உங்கள் குடும்பத்துக்கு தானே அசிங்கம். அதுக்கு தான் சொல்கிறேன், இதை பற்றி தெரிஞ்சுக்கன்னு சொல்லி. அந்த பொண்ணு ஏதாச்சும் அந்த பையனை லவ் பண்ணுதானிட்டு முதல்ல தெரிஞ்சுக்க. செல்வி நிச்சயதார்த்தம் இப்போ வேணான்னு சொன்ன ஒரே காரணத்தினால அவ மேல இல்லாத பழியெல்லாம் போடுற மாதிரி இருக்கு கீர்த்தி. அந்த மாதிரி எல்லாம் பேசாத, மனசு கஷ்டமா இருக்கு. அவளை நான் எவ்வளவு லவ் பண்றது தெரியுமா? அது சொன்னா உனக்கு புரியாது. சிவா, செல்விக்கும் உனக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் நீ நினைக்கிறியோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. உனக்கும் செல்விக்கு கல்யாணம் நடந்தா முதல்ல சந்தோஷப்படுற ஆளு நான் தான். ஏன்னா அந்த பொண்ணை முதல் தடவை நீ பார்த்தும் போதே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நீ எப்படி என் மேலே அப்படிலாம் சொல்ல? நான் சொல்லி பார்க்கலாம். நான் ஏதோ தப்பாக நினச்சி சொல்கிற மாதிரி இல்லை. நீ சொல்கிறேன் தெரிஞ்சுக்கலன்னு சொன்னேன், அவ்வளோதான். உன் நல்லதுக்காக தான் சொன்னேன். அதுக்கப்புறம் உன் விருப்பம்ப்பா. கீர்த்தி, என் நல்லதுக்கு தான் நீ சொல்லுவேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சும்மா தான் நான் அப்படி சொன்னேன். எதுவும் நீ என்னை தப்பா நினச்சிடாத, என் மேலே கோச்சுக்கும் செய்யாத. முதல் தடவை எப்போ நான் செல்வியை பார்த்தனோ அப்பவே அவள் கூட வாழ ஆரம்பிச்சிட்டேன். அவளை பற்றி நீ இல்லாததெல்லாம் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இனிமேல் அவளை பற்றி பேசாத. அவளை என் மனசில் பொண்டாட்டியாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். பொண்டாட்டியாக வாழவே ஆரம்பிச்சிட்டேன். அவள் தான் என் ஒய்ஃபு. சரியா? அவளை பற்றி இனிமேல் அப்படி பேசாத ப்ளீஸ்.
பரவாயில்ல சிவா, அந்த பொண்ணு மேலே இருக்கிற லவ்னால தான் நான் இப்படியெல்லாம் பேசினேன். பரவாயில்ல, 1000 தான் இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டு. ஒரு மனுஷன் ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு லவ் பண்ணுவானான்ட்டு உண்மையிலே எனக்கு தெரியாதுல. தெரிஞ்சிருந்தா நான் இப்படி இருக்குவேனா? ச்சே, எனக்கு புருஷன் இப்படியெல்லாம் அமையாமல் போயிட்டானே, என்ன செய்யுது? யார் யாருக்கு எப்படி அமையணுமோ அப்படி தானே அமையும். பரவாயில்ல, இருக்கட்டும், விடல. நான்லாம் எதுவும் தப்பாக நினச்சிக்கல. ஹே, என்னல நீ சாரி எல்லாம் கேட்குறேன்? அந்த மாதிரிலாம் நான் எதுவும் நினைக்கல, சரியா? சாரி எல்லாம் கேட்காத. நீ என் ஃப்ரெண்டு, சரியா? உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. செல்வி உனக்கு தான், போதுமா? தேங்க்ஸ் கீர்த்தி. சிவா, அந்த மெடிக்கல் ஷாப் கிட்ட வண்டி நிறுத்தல. அப்பாவுக்கு மெடிசன் வாங்கணும், நிறுத்துறியா? ஏன் கீர்த்தி? அப்பாவுக்கு மெடிசன் வாங்கணும்ல, அதுக்கு தான். ஒன்று பண்ணு, நீ இங்கே வண்டி நிறுத்து. மெடிக்கல் ஷாப் கிட்ட போகணுன்னா நீ டர்ன் பண்ணிட்டு திருப்பி போகணும். நான் இங்கே இறங்கிக்கிறேன், நான் ரோடு தாண்டி போயிடுவேன், சரியா? நீ இப்படியே போயிடு. ஏய் வா லூசு, அங்கேயே விடுறேன். ரோடு தாண்டி போவியா நீ? வேணா வா, நான் அங்கேயே விடுறேன். வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்துன்னு சொன்னேன். ஏன் இரு, நிறுத்துற இரு. ஆமாலே, கோச்சுக்கு தான் கோச்சுக்கினேன். ஏதோ லூஸ் அம்மில்ல லூசு. ஆமாலே, நான் லூசு தான், போதுமா? என்னால் போய்க்க முடியும். நீ இங்கேருந்து கிளம்பப்பா, கிளம்பு. சும்மா சொன்ன லூசு. இல்ல கீர்த்தி, சும்மா தான் சொன்னேன். இனிமே சொல்ல மாட்டேன், போதுமா? உட்காரு வா, நான் மெடிக்கல் ஷாப் கிட்ட விடுறேன், உட்காரு. ஒன்றும் வேணாம், போதுமா? போ. லூஸ் அம்மில்ல லூசு. இவன் பெரிய மென்டல், என்ன லூசுன்னு சொல்கிறான். சரி, நாளைக்கு பார்க்கலாம், சரியா? நாளைக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. சரி, ஃபோன் பண்ணல. பண்ணி தொலை. லூசே தான். என்னைக்கு அவளை நான் கோயிலில் வச்சு பார்க்கணும், அன்னைக்கே அவளை பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டு நான் மனசார வாழ ஆரம்பிச்சிட்டேன். அவதான் என் வாழ்க்கையே. நானா கீர்த்திக்கிட்ட இப்படியெல்லாம் பேசினேன். எப்போ நம்பவே முடியல. சிவா, செல்வியை நீ கண்மூடித்தனமா லவ் பண்ற, அதான் உன்னையே அறியாம கீர்த்திக்கிட்ட கோவப்பட்டுட்ட. கொஞ்ச நாள் பொறுத்துக்க தலைவா, அவ உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவா. கொஞ்ச காலம்தான். ஹே, விண்ணை துடைக்கின்ற முகிலை, வெள்ளி நிலவை, மஞ்சள் நட்சத்திரத்தை என்னை தேடி மண்ணில் வரவழைத்து உன்னை காதலிப்பதை உரைத்தே. இன்று திறக்கின்ற பூவுக்கும் சிறு புல்லுக்கும் காதல் உரைத்து முடித்தேன். உள்ளம் காதலிக்கும் உனக்கு மட்டும் இன்னும் சொல்லவில்லையே, இல்லையே. லட்சம் பல லட்சம் என்று தாய்மொழியில் சொல்லிருக்க ஒத்த சொல்ல சிக்கவில்லை. எத்தனாலே பந்தி வச்ச வீட்டுக்காரி பாத்திரத்தை கழுவிட்டு பட்டினிய கடைப்படையது போல நெஞ்சாங்கூட்டில் 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 நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி போட்டில் தீயை வைக்கிறாய். நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி போட்டில் தீயை வைக்கிறாய். கட்டி போட்டு காதல் செய்கிறாய், முதுகில் கட்டெரும்பு போல உருகிறாய். என்ன இது? செல்வியும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி வாழ போறோன்னு கனவு கண்டுட்டு இருந்தா கீர்த்தி என் சென்டரில் வரா. ஒன்றும் புரியலையே. கீர்த்தி வண்டி விட்டு இறங்கும் போது சண்டை போட்டுட்டே இறங்கினா, அது மைண்டில் வச்சுக்கிட்டு ஏதாச்சும் வந்துடுச்சோ? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. இருந்தாலும் தப்பு நான் நினைச்சது. வாழ்க்கையே வந்துட்டேன். வாழ்க்கையில எதுக்காக வாழ்றேன், யாருக்காக வாழ்றேன்னு கூட தெரியல. எத்தனை தடவை ஃபோன் பண்றேன் செல்விக்கு, எடுக்கவே மாட்டேங்கிறான். அவங்க அண்ணி நம்பர் வேற என்னன்னு தெரியல. தெரிஞ்சா அவங்களுக்காச்சும் ஃபோன் பண்ணலாம். என்னதான் செய்யறா, என்ன நடக்கு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் செஞ்ச ஒரு தப்பால எல்லாத்தையும் நான் தான் அனுபவிக்கணும். வேற யார் அனுபவிக்க முடியும்? எதிரி கூட இவ்வளோ கஷ்டம் வேணாம். லவ் பண்ணிட்டு லவ் பண்ற பொண்ணு கிடைக்கலன்னா எவ்வளோ பெரிய கஷ்டன்றது என்னோடு போகட்டும். செல்வி, காயம் படும் வேளை காதல் மருந்தாகும். கதிரே, இன்னல சரி ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நீ அதுவும் கீழே உட்காந்துக்கிட்டு 2 நாள் ஆச்சு இந்த ரூமுக்கு வந்து. வெளியவே வரதில்ல, கூப்பிட்டாலும் இன்னான்னு கேட்கறதில்ல. எங்க வேலை வெட்டிக்கு போறது கிடையாது. என்னதான் நினைச்சிட்டு இருக்க? கொஞ்சம் சொல்லு பாப்போம். உன்னதாலே உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். காதுல விழுதா இல்லையா? நான் கொஞ்சம் தனியா இருக்கணும், இங்க இருந்து போங்க. தனியா இருக்கணுமா? அத 2 நாள் தனியா இருந்துட்டு இல்லையா? வா, எந்திரிச்சு வா, எங்களோட சாப்பிடுவா. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும், வெளியே போங்க. என்னல நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? சொல்லு, நாங்க இருக்கணுமா சாவணுமா? சொல்லு பாப்போம்.
இப்போ என்ன இப்போ தனியா இருக்கணும் தானே கேட்டேன். வெளியில போங்க, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் அவ்வளவுதான். உங்ககிட்ட பேசின தயாரா இல்ல, வெளியில போங்க. வீட்டை விட்டு வெளியில போகணுமா இல்ல இந்த ரூமை விட்டு வெளியில போகணுமா சொல்லு, இல்ல இந்த உலகத்தை விட்டே போகணுமா சொல்லுல, சொல்லு. பெத்த கடனுக்காக அதுவும் செஞ்சிடறேன், சொல்லு. கொஞ்ச நேரம் இந்த ரூம்ல நிம்மதியா இருக்க முடியல அப்படிதானே? நீங்களே இருந்துக்குங்க உங்க வீட்டுல. நான் வேணா கொஞ்ச நேரம் தனியா இருந்துட்டு வரேன், போதுமா? நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க, எல்லா கதையும் எனக்கு தெரியும். எவ்வளவு டைம்னா எடுத்துக்க, எவ்வளவு நாள்னா இந்த ரூமுக்குள்ளே கடை. ஆனா இந்த ரூம்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு புது மனுஷனா தான் நீ வரணும். கண்டவள மனசுல வச்சுக்கிட்டு நீ வந்த தொலைச்சு போடுவேன். புள்ளியே இல்லைன்னு சொல்லி தலைமொழிங்கிடுவேன், ஜாக்கிரதை. உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? சோத்துல கொஞ்சம் விஷத்தை வச்சு கொடுத்துருங்க, ஒரே அடியே நான் போயிடுறேன். எல்லாரும் நிம்மதியா இருப்பீங்க, போதுமா? உனக்கு கொஞ்சமான மனசாட்சி இருக்குதாலே சொல்லு. மனசாட்சி இருந்தா நீ இப்படி எல்லாம் பேசுவே, இப்படி எல்லாம் செய்வியா? நமக்கு பின்னாடி தங்கச்சி இருக்கிறாளே, நமக்கு முன்னாடி பிறந்த அண்ணனுக்கு இன்னும் பொண்ணு கூட பார்க்கலையே, இன்னும் அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கணுமே, நம்ம இப்படி திருபோக்கியா திரியுமே, கண்டவ கூட சுத்துறமே, இதெல்லாம் தெரியல உனக்கு? இவ்வளோ பெரிய ஆளை வளர்ந்துருக்கிறதானே சொல்லு. செத்து போயிடுவேன், செத்து போயிடுவேன். சோத்துல விச வச்சு கொடுன்னு என்னவே கேட்குறியா நீ வேணா வச்சு கொடுத்துடல. உன்னை பெத்த கடனுக்காக செத்து தொலைகிறேன். என்ன செய்ய சொல்ற சொல்லு பாப்போம். சொல்றேன் ஏதோ. அம்மா உங்க போன் அடிச்சுக்கிட்டே இருக்குமா, அதான் மேல கொண்டு வந்தேன். என்ன போன்மா? போன் வந்துகிட்டு இருக்கு. குடு. ஹலோ, யாரு? நான் தாம்மா அண்ணாச்சி பேசுறேன். எப்படிமா இருக்கிற தங்கச்சி? சொல்லுங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறோமா, முருகன் தெய்வால ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்க, உன் குடும்பம் எப்படி இருக்கு, உன் சின்ன பையன் எப்படி இருக்கான் சொல்லுமா. ஒரு நாளைக்கு என் வீட்டுக்கு வரணும், சரியா? ஒரு நிமிஷம்ண்ணே. முத்து, நீ போ, காரெல்லாம் கொஞ்சம் தொடச்சி வை, கொஞ்சம் வெளியில போகணும். ஐயா வந்துட்டாரா? இன்னும் வரலமா. சரி, சொன்ன வேலை போய் செய்ப்போ. ஆகட்டுமா. சொல்லுங்கண்ணே, திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. அன்னைக்கு பணம் வாங்கிட்டு போங்கன்னா உங்ககிட்ட இருக்கட்டும்னு சொல்லிட்டீங்க. இப்போ திடீர்னு ஃபோன் போட்டுட்டீங்க. அவர்கிட்ட தான் சொல்லணும், அவர் இன்னும் வரலையாமா? ஐயோ தங்கச்சி, பணத்தை கொடுத்து வெளியால ஆக்கிடாதீங்க. நானும் உங்க குடும்பத்துல ஒருத்த தான். நான் மட்டும் இல்ல, என் பொண்ணு உன் குடும்பத்துல ஒருத்தின்னு நினைச்சுக்க. அந்த பணத்தை நீயே ஏதாச்சும் வாங்கி போட்டுக்க என் சார்பா. அண்ணன் கொடுத்து பிரைஸா நினைச்சுக்க. என்ன நான் சொல்றது, ஏதாச்சும் வாங்கிக்க தங்கச்சி. பணத்தை கேட்கறதுக்காக தான் போன் பண்ண நினைச்சியா? என் தங்கச்சி நீ எப்படி இருக்குன்னு கேட்கலாம் தான் போன் பண்ண. எப்படிமா இருக்க சொல்லு. மாப்பிள்ள நல்லா வச்சுட்டு இருக்கிறாரா? என்னண்ணே ரொம்ப நெருங்கிட்டீங்க, மாப்பிள்ள கீப்பிளன்னு சொல்றீங்க. இந்த விஷயத்த அவர் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. விடுமா தங்கச்சி, எல்லாம் நல்லதுக்கே நினைச்சுக்க. அப்புறம் வேற என்னமா விஷயம்? பையனுக்கு பொண்ணெல்லாம் பாத்துட்டியா? அதான் உன் பெரிய பையனுக்கு. இன்னும் இல்லண்ணே, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன தெரிஞ்ச சொல்லுங்க. இந்த அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இல்லம்மா, இந்த அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இல்ல, நான் பாத்துக்கிறேன். நான் முடிச்சு வைக்கிறேன் உன் பெரிய பையனுக்கு கல்யாணம். என்ன நான் சொல்றது? என்னண்ணே அப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்களும் 4 பக்கம் பொண்ணு பாருங்கண்ணே, கல்யாணம் பண்ணி வைக்கும். அதுல போய் என்ன வாய் நிறைய தங்கச்சின்னு கூப்பிடுறீங்க? நீங்க இவ்வளவு கூட செய்யக்கூடாதா? எனக்கு நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி பாருங்கண்ணே பொண்ணெல்லாம். பின்ன என் தங்கச்சி பையன் கட்ட போறான், ஈக்குவலா பார்க்காம அப்ப சுப்பையவா பாத்துட்டு போறான். என்னம்மா தங்கச்சி நீ இந்த அண்ணாச்சி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சூப்பரா பாத்துடலாமா, சீக்கிரமா கல்யாணம் நடந்துடும். கவலையே படாத. அடுத்து என்ன, சின்ன பையனுக்கு தானே கல்யாணம். என்ன நான் சொல்றது? ஆமாண்ணே. சரிம்மா, எல்லா விஷயத்தையும் நான் போன்லயே பேசிக்கிட்டு இருக்க முடியாது. நேர்ல வந்து சவகாசமா பேசுறேன். உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும் தங்கச்சி, சரியா? கண்டிப்பாண்ணே. நீங்க வராம கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. வரும்போது மதுவும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க. அவளை பார்க்கணும் போல இருக்கு. சரிம்மா, நீ சொன்னாலும் சொல்லாக்காட்டி என் பொண்ணோட தான் நான் வருவேன், சரியாமா? வைக்கிட்டாமா, முருகன் உன்னை காப்பாத்துவான், சரியா? வைக்கிறேன். அந்த ஆள் எதுக்கு இவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க? லூசு பையன். இந்த பெரிய லூசு பெத்து போட்ட அந்த சின்ன லூசா அரை மென்டலு முழு மென்டலு எல்லாமே. சி, அதை பார்த்தாவே பிடிக்கவே மாட்டேங்குது. லே கதிரு, வாழை சாப்பிடுவேன். 2 வாய் சாப்பிட்டு வந்து உட்காந்துக்கு வாழை. நீ 1000 பேசினாலும் உன்னை விட்டுட்டு சாப்பிடவே முடியல. ராத்திரி ஒழுங்கா சாப்பிடல. வா கதிர். எனக்கு வேணாம். அப்படியெல்லாம் சொல்லாதல. அம்மா உனக்கு எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வேன். சொன்னா புரிஞ்சுக்கோ. எந்திரிச்சு வாப்பா, வா. தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியில போங்க. நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வருவேன், நீங்க வெளியே போங்க. சொல்லு, எது வேணாலும் சொல்லு. என் புள்ள தானே, நீ தானே எனக்கு சொல்ற. பரவாயில்ல சொல்லு. எம்மா என்னை கொஞ்சம் ஃப்ரீயா விடுமா. ஏமா பேசுனதே பேசிக்கிட்டு இருக்கேன். வெளியில போமா, கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுமா. போன் வந்தாலும் வெளியில போய் பேசுமா. என் முன்னாடி நின்றுக்கிட்டு எதுக்காமா அந்த லூசு கிட்ட எல்லாம் பேசுற? பெரியவங்கள அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கதிர். ஏன் கதிர் இப்படி எல்லாம் இருக்க? நீ சொல்லு பாப்போம். இதுக்கு முன்னாடி நீ இப்படியா இருந்த? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பெரியவங்க சின்னவங்க இல்லாம சொல்லு பாப்போம். அப்படிதான் பேசுவேன். நீ எல்லாம் புள்ளியா? நீ விஷ பாம்பு நீ. சே, உங்ககிட்ட பேசுறதோட சும்மா போயிடலாம். கொஞ்ச நேரம் மனசுல நிம்மதியா இல்லாம நெகிழியினில் நெஞ்சம் கொண்டே உனை விலகி போனவள், நெருங்கி வர ஆசை கொண்டு உயிரிழகி நிற்கிறேன்.